ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மாடி, என்னம்மா எந்த நேரமும் நீதான் வேலை பார்க்கணுமா? கூட உனக்கு ஒத்தாசைக்கு வேற ஆளே கிடையாதா? நம்ம வீட்டு வேலை தானே அம்மாச்சி, நம்ம தானே பாக்கணும். சரி, இன்னொரு புள்ள வேலைக்கு இருக்கிறதா நீ சொல்லிட்டு இருந்தியே, அவ என்னாச்சு? ஐயோ, அவ சரியான விஷம். வாயை திறந்தாலே பொய். நிறைய தப்பு பண்ணி நல்ல வசமா சிக்கிட்டு வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. அப்படியா? பாக்க பூனை மாதிரி இருந்துகிட்டு இந்த வேலையில அவ பாத்திருக்காளா? இந்த ஊர்ல யார நம்புறதுன்னே தெரியலப்போ. ஊர்ல என்ன அம்மாச்சி இருக்கு, மனுஷங்க மனசுல தானே இருக்கு. அதுவும் சரிதான். என்னவோ தெரியல, உன் முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது. ஆனா அது சந்தோஷமா நிம்மதியான்னு தெரியல. ஒரு மாதிரியா கவலை இல்லாம இருக்க. நெசமா தண்டி சொல்றேன். உண்மைதான் அம்மாச்சி, முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. மனசு இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்டி. கேக்கும் போது எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? ஆனா இங்க இருக்காங்களே தம்பியோட அக்கா தங்கச்சி எல்லாம் நல்லபடியா பேசுறாங்களா இல்ல? அவங்க எல்லாம் அப்படியே தான் அம்மாச்சி இருக்காங்க. யாரும் மாறல, நான் தான் மாறிட்டேன். நமக்கு நல்லது செய்யறவங்கள நினைச்சுக்குவோன்னு தோணுச்சு. அதுவும் சரிதான். நினைப்பு தானே மனசு. தனியா அப்படி ஒண்ணு இருக்கா என்ன? சரி, அது இருக்கட்டும். நான் ஒண்ணு உன்னை கேப்பேன், நீ ஒளிவு மறைவில்லாம சொல்லணும். உன்கிட்ட எதுக்கு அம்மாச்சி நான் மறைக்க போறேன்? இல்லடி, அது என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ போய் சொல்லிட்டேன்னா? அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ கேளு. ஒண்ணு இல்ல, சூர்யா தம்பியும் நீயும் முன்ன மாதிரி இல்லாம இப்ப நல்லபடியா இருக்கீங்களா? முக்கியமா உனக்கு தம்பி மேல இருந்த கோபம் போயிடுச்சா இல்ல பழைய மாதிரியே இருக்கியா? இல்ல அம்மாச்சி, அதெல்லாம் இப்போ இல்ல. இப்பெல்லாம் என் கண்ணுக்கு அவரு வேற மாதிரி தெரியறாரு. நிஜமா வாடி சொல்ற? ஆமா. எனக்கு அம்மா போடுற வரைக்கும் நீ சொல்ற மாதிரி தான் இருந்தேன். அவரை பார்த்தாலே கோவம் கோவமா வரும். என் வாழ்க்கையை எப்படி கொண்டு வந்து சிக்க வச்சுட்டாரேன்னு தோணும். ஆனா எனக்கு உடம்பு முடியலன்னதும் துடிச்சு போய் கோயிலுக்கு போய் எனக்காக பிச்சை எடுத்து சாமி கிட்ட எல்லாம் வேண்டி அதெல்லாம் என்னைக்கு செஞ்சாரோ என் மனசு மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தாலும் அன்னைக்கு அவர் எனக்காக பிச்சை எடுத்தது நிஜம் தானே, அந்த மனசு நிஜம் இல்ல. அதுக்கு மேலயும் அவர் மேல எப்படி கோவமா இருக்க முடியும்? இது போதுண்டி. இந்த அளவுக்கு உன் மனசு இழகி இருக்குன்னா இனிமே உன் வாழ்க்கையில நீ ரொம்ப நல்லா இருப்ப. ஏதோ ஒரு வெறுப்பும் கோபமும் அவர் மேல இருந்துட்டே இருக்கும். தன்னோட சுயநலத்துக்காக என் வாழ்க்கையை இப்படி பலி கொடுத்துட்டாரேன்னுலாம் தோணும். இப்போ எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்ல. இப்ப என்ன தோணுதுன்னா, எனக்காக இவ்வளவு தூரம் விட்டு கொடுத்த அவரை நம்ம நல்லபடியா பாத்துக்கணும், அவருக்கு எந்த கஷ்டமும் வர அளவுக்கு விட்டுறக்கூடாது. இதான் அம்மாச்சி தோணுது. இதுதாண்டா தங்கம் உன் உண்மையான மனசுங்கிறது. இவ்வளவு நாளா கோபத்துல பூட்டி போட்டு வச்சிருந்த, இப்பதான் நீ உண்மையான நந்தினியா மாறி இருக்க. இப்படியே இரு, இதே மாதிரி நினைப்போட இரு. மிச்சம் இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பாரு. இதே பேச்சோட நான் இன்னொன்னும் சொல்றேன். இப்படியே நீ ரொம்ப நாள் ஓட்டாத. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருந்தா மட்டும் பத்தாது, குடும்பமா மாறணும். அதுக்கு ஒரு குழந்தை வேணும். உன் வயித்துல ஒரு புழு பூச்சி உருவாச்சுன்னா மிச்சம் இருக்கிற பிரச்சனையும் தன்னால சரியா போயிடும். குழந்தையா? என்ன இவங்க அடிமடியிலே கை வைக்கிறாங்க? அது வரைக்கும் உன்னை இந்த வீட்டுல இருக்க விட்டாதானே? விரட்டுறேன், சீக்கிரமே விரட்டுறேன். எப்படி உன்னை விரட்டி அடிக்கிறேன்னு பாரு. நீ வேற இப்ப எதுக்கு அதெல்லாம் கேக்குற? அப்புறம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு ஓட்ட முடியும்? குழந்தை ரொம்ப முக்கியம் நந்தினி. அப்பதான் தம்பிக்கு உனக்கு ஒரு குடிமானம் இருக்கும். யாரு கண்டது? குழந்தை முகத்தை பார்த்துட்டா
உன் மாமியார் நாத்தனார் கூட மனசு மாறினாலும் மாறிடுவாங்க. ஆனா சூர்யா சருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் எதுவும் இல்ல. அது எப்படி இல்லாம போகும்? அதெல்லாம் அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும். நீங்க 2 பேரும் குடும்பம் குட்டின்னு நல்லபடியா சந்தோஷமா வாழறத பார்த்தாதான் இந்த கட்ட வேகும். நான் சொன்ன விஷயம் சீக்கிரம் நடக்கும் பாரு. ஜாக்கிரதை. நந்தினி வீட்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. உடனே தாய்க்குளம் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு. அது எதிர்பார்த்ததுதான். அவங்க இன்னும் 1% கூட திருந்தலைங்கிறது நல்லாவே புரியுது. இன்னும் அக்கா, தங்கச்சி, மாமான்னு மொத்தம் 3 கொடுக்கு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. நந்தினி குடும்பத்தை எப்படி அசிங்கப்படுத்தலான்னு சதி திட்டம் போடுவாங்க. கண்டிப்பா இது நடக்கும். ஆனா இந்த வாட்டி அப்படி எதுவும் நடக்க விட்டுறக்கூடாது. ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது. நமக்கு மரியாதை செய்ய வந்த குடும்பத்தை அதே மரியாதையோட திருப்பி அனுப்பணும். அதுக்கு முதல்ல போதுமான வரைக்கும் நான் வீட்லயே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நான் இல்லைன்னா கண்டிப்பா இவங்க வால் ஆட்டதான் செய்வாங்க. நந்தினி, ஹலோ சார், இப்போ பேசலாமா? நீ எப்ப வேணா பேசலாம் நந்தினி. உனக்கு யார் தடை போடுறது? அதுக்கு இல்ல சார், வெளியே இருக்கீங்களா? என்ன நந்தினி, உன் கண்ணு முன்னாடி தானே நான் கிளம்பி வந்தேன். ஏன் கேக்குற? இல்ல. என்னாச்சு? நான் வந்ததுக்கு அப்புறம் தாய்க்குளம் ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணுச்சா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சார். ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனாலும் நீ இல்லன்னு தானே சொல்லுவ. நிஜமாவே எதுவும் பிரச்சனை இல்ல சார். அப்படியா? அப்ப வேற எதுக்கு நீ கால் பண்ண? அம்மாச்சி அப்பா எல்லாம் இங்க காத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் சீர்வரிசை வச்சுட்டு கிளம்பணும்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓ, என்னது கிளம்புறதா? நந்தினி, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேனே, அவங்க இருக்கட்டும், தீபாவளி முடிச்சதும் கிளம்பலாம். நீங்க சொன்னீங்க சார். நானும் அவங்க கிட்ட சொல்லி எல்லாம் பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. இத பாரு, எனக்கு தெரியும் நீ போய் சொல்ற. நீ தான் சொல்லிருப்ப, பிரச்சனை வந்தாலும் வந்துரும், நீங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிருப்ப. சார், என்ன சார் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? நிஜமாவே நான் அப்படியெல்லாம் சொல்லல. நீங்க வேணா வீட்டுக்கு வந்து நேர்ல அவங்க கிட்டயே கேட்டு பாருங்க. ஓகே ஓகே, நான் உன்னை நம்புறேன். இப்போ வந்துருவீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன் நந்தினி. நீ அவங்கள வெயிட் பண்ண சொல்லு. சரி சார், நீங்க சீக்கிரம் வாங்க.